இன்னைக்கு ஏப்ரல் 30 உலக வரலாற்றையே மாற்றி எழுதின ஒரு நாள். இரண்டாம் உலகப் போர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமான சர்வாதிகாரி அடால்ஃப் ஹிட்லர் தன்னுடைய பங்கர், அதாவது பதுங்கு குழியில தற்கொலை செஞ்சுக்கிட்ட நாள் இது. வாங்க இதுக்கு பின்னாடி இருக்க கதை பார்க்கலாம். இப்ப 1945க்கு வருவோம். சோவியத் ரஷ்யாவோட ரெட் ஆர்மி பெர்லின்குள்ளார நுழைஞ்சிட்டாங்க. தப்பிக்க வேற வழியே இல்லைன்னு தெரிஞ்ச ஹிட்லரும் அவரோட ஒய்ஃபான இவா பிரவுனும் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இவா பிரவுன் சயனைட் சாப்பிட்டுட்டு இறந்தாங்க. ஹிட்லர் தன்னைத்தானே சுட்டுட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. இறக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஆட்களுக்கு அவர் ஒரு முக்கியமான கட்டளையை பிறப்பிச்சு தான் இறந்தாரு. அவரோட உடலை எரிச்சிடணும்ட்டு. ஏன் தெரியுமா? ஹிட்லர் இறக்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் இட்டாலியோட சர்வாதிகாரியான பெனிட்டோ முசோலினிய மக்கள் நடு ரோட்ல வச்சு அடிச்சே கொன்னாங்க. அவரோட உடலை மிகவும் அசிங்கப்படுத்தி தான் பிறகு புதைச்சாங்க. இதே மாதிரி நிலைமை தனக்கு வரக்கூடாதுன்னு நினைச்ச ஹிட்லர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. தன்னுடைய உடலை தன்னுடைய ஆர்மியே இமீடியட்டா எரிச்சிடணும்னு ஆர்டர் போட்டுட்டு இறந்துட்டாரு. உலகத்தையே தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரணும்னு நினைச்ச ஹிட்லர் கடைசியில தற்கொலை பண்ணி தான் இறந்தாரு. பிபிசி ஆஸ்பிரன்ஸ் GS1 வேர்ல்ட் ஹிஸ்டரியில நாசிசம் அண்ட் ஃபாசிசம் அண்ட் காசஸ் ஃபார் செகண்ட் வேர்ல்ட் வார் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இப்போ உங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி. ஹிட்லரோட பார்ட்டி பேரு நாசி பார்ட்டின்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரியுமா? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கணுமா? வெராண்டா AS யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Veranda ES, where your dream becomes reality.